நாம் வழி தவறாமல் இருப்பதற்கு இன்னும் ஒரு சிறந்த வழிகளில் உள்ள என்ன தெரியுமா, எப்பொழுதும் எமது சிந்தனைகளுக்கென ஒரு வரையறை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எமது சிந்தனைகளுக்கென வரையறை வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்குள்ள ஃபித்னாவுடைய வேறே அதுதான். நம்ம எல்லாத்துக்கும் வரையறை வைத்திருக்கிறோம். எதுக்கு மட்டும் வரையறை வைக்கவில்லை? எமது சிந்திக்கின்ற முறைமைக்கு மட்டும் என்ன செய்யலை, நாங்கள் வரையறை வைக்கவில்லை. எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், அதாவது கண்ணுக்கு நம்ம வரையறை வைத்திருக்கிறோம். நம்மளால் இவ்வளவுதான் பார்க்க முடியும், இதற்கு மேலால் பார்க்க முடியாது. நம்ம பார்க்க முடியாத இடத்திலும் காட்சிகள் உண்டு, ஏற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? நம்மளால் இவ்வளவுதான் பார்க்க முடியும், லிமிட்டட். இதற்கு அங்கே நம்மளால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நாங்கள் பார்க்க முடியாத இடப்பகுதிகளிலும் நிறைய காட்சிகள் என்ன செய்கின்றன, உண்டு, பார்க்க முடியாது. மறுமையில இந்த உலகத்திலேயே நம்மளால் இவ்வளவு தூரம் தான் பார்க்க முடியும், லிமிட் வைத்திருக்கிறோம். அதே போல என்ன செய்கிறோம், செவிக்கு என்ன செஞ்சுக்கிறோம், இவ்வளவுதான் லிமிட் வைத்திருக்கிறோம். இது கங்களை இயலாது அப்படி என்கின்ற அளவில். எந்த அளவுக்கு அந்த லிமிட்டை வச்சுக்கிறது தெரியுமா? இன்னைக்கு சொல்றாங்க பூவிரிகிற ஓசை என்ன, அது உண்மையா பொய்யா நான் சொல்ல வரல. பூவிரியை பெரும் பெரும் பூகம்பங்கள் நடக்கக்கூடிய அந்த மாதிரியான பெரிய மெகா ஹெர்ட்ஸ்ல தான் என்ன செய்தாமது, காதால தாங்க முடியாத அளவுலான சவுண்ட்ல தான் என்ன செய்தான் பூவிரி தான் ஒரு கருத்து சொல்றாங்க. இது பெரும்பாலும் பொய்யாகத்தான் இருக்கணும், ஆனால் இப்படி கருத்து சொல்றான். ஆனால் இதே நம்பிடுறான் டக்குன்னு. ஏன்? காதால் ஒரு லிமிட்டாக தான் அப்பா கேட்க முடியும். எப்படி லிமிட் வச்சுக்கிறோம் காதுக்கு எவ்வளோ லிமிட், இவ்வளோதான் என்ன செய்ய முடியும். இதையும் நம்புற அளவுக்கு நம்ம காதுக்கு என்ன செய்திருக்கிறோம், லிமிட் வைத்திருக்கிறோம். இது மாதிரி எல்லாவற்றுக்கும் லிமிட் வைத்திருக்கக்கூடிய நாங்கள் எதுக்கு வைக்கல, சிந்தனைக்கு வைக்கல, வைக்க ரெடி இல்லை. யோசிச்சு விளங்கலாம். என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், யோசித்து என்ன செய்யலாம், யோசித்து விளங்கலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா மூளையை தந்திருக்கிறான். அதற்குத்தான் நம்மளுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அதில் மாற்று கருத்து இல்லை. எங்கள் வாதம் அதல்ல, அதற்கு ஒரு லிமிட் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளால் ஒரு அளவு தான் என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்களும் சிந்திக்க முடியும். எல்லா விஷயங்களும் ஒரு வரையறை இருக்கின்றன என்கின்ற அந்த இடத்திற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டுமா இல்லையா? இது எல்லா விஷயங்களும் உலகத்தில் யோசித்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எந்த பகுத்தறிவாளனும் எந்த பெரிய சிந்தனையாளனும் இதை மறக்க மாட்டான். எனக்கு எல்லா விஷயங்களையும் யோசிக்க முடியும் என்ன செய்ய மாட்டான், மறக்க மாட்டேன். ஏன் மரணம் பெரிய இன்றைக்கு அதாவது ஏத்திஸ்டுகள் இருக்கிறாங்களா, அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் மரணம் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வருது. ஆரோக்கியம் உள்ளவனுக்கு மரணம் வருது, ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு என்ன, நீங்கள் சொல்கிறீங்க சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்னு, அவன் 90 வயசு வரைக்கும் என்ன செய்கிறான், சிலம் வாழ்கிறான். ஆரோக்கியமாலும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தால் 30 வருஷத்துல என்ன செஞ்சிடறான், போயிடுறான். விஞ்ஞான வழக்கம் சொல்லுங்கள், பகுத்தறிவாள சொல்லுங்க, என்ன என்ன செய்ய மாட்டான். அவனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு பதில் வச்சுக்கிறான், கெமிக்கல் சேஞ்ச் ஆகும். என்னது, இரசாயனவியல் மாற்றம். அதனால அவர் என்ன செய்யறாரா, மரணித்து விடுகிறார் அப்படின்னு ஒரு சிந்தனையாளர் என்ற பெயரில் உள்ள ஒரு பதில் சொல்லியிருந்தார் தமிழர். அன்புள்ள சகோதரர்களே, நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், இவைகளுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லா பகுத்தறிவாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறார். கவலையான விஷயம், வேதனையான விஷயம், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு புது அறிவை நிறைய தந்தன. என்ன செய்தன, புது அறிவை நிறைய தந்தன. எங்களால் ஆய்வு செய்து போக முடியாதவை பற்றிய அறிவுகளை நிறைய எங்களுக்கு என்ன செய்தன, தந்தன. நாங்கள் போய் ஆய்வு செஞ்சு அடைய முடியாது. மறுமையிலே சொர்க்கத்தை பற்றி நமக்கு ஆய்வு செஞ்சு அடைய முடியுமா, முடியாது. நரகத்தை பற்றிய செய்திகளை ஆய்வு செய்து அறிய முடியுமா, முடியாது. மறுமை நாளில் என்ன 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 நிகழும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா, முடியாது. கபரிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி ஆய்வு செய்து அறிந்து கொள்ள முடியுமா, முடியாது. அதே போன்று மார்க்க வணக்க வழிபாடுகளிலே இப்படி செய்தால் என்ன நன்மை, இப்படி செய்தால் என்ன தீமை என்கின்ற வழிகாட்டலை ஆய்வு செய்து அறிய முடியுமா, முடியாது. இது ரெண்டும் எங்கே அறிஞ்சோம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை வைத்து அது ஒரு இல்மடி நினைச்சு என்ன செய்கிறோம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், ஒரு இல்மை தந்திருக்கிறார், நம்பி என்ன செய்கிறோம், வழிபடுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அறிவை தந்திருக்கிறார்கள், நம்பி அதை நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் கிடைத்த இல்ம். அன்புள்ள சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்னு வைங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுலாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க இயலாது. கடந்த கால வரலாறுகளை எப்படி செய்யலாம், விஞ்ஞான ஆய்வு செஞ்சால் கண்டுபிடிக்கிறோம், இல்லை. கடந்த கால வரலாறுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஒரு சோர்ஸ்லேருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். அப்போ இவைகள் எல்லாம் எத்தனையோ அறிவுகளை, நாம் ஆய்வு செய்ய முடியாத அறிவுகளை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன செய்கின்றன, தந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த இயல்பான சிந்தனை விளக்கம் அழகான முறையில் காணப்பட்டது. நபித்தோழர்கள் யாரும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல என்ன செய்யலை, தலையை போட்டு கேள்வி என்ன செய்யலை, கேட்கலை. நம்மளுக்கு இந்த இடத்துல சிந்திக்க முடியாது என்கின்ற இடத்துல என்ன செய்யவில்லை, கேள்வி கேட்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகின்ற எந்த விஷயத்திலும் நபித்தோழர்களுடைய ஒரு கேள்வியை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. ஏன் கேட்கல தெரியுமா, அல்லாஹ் தன்னை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான், அதை நாங்கள் நம்பித்தான் ஆகணும்.
ஏன்றால் அதை பற்றி ஆய்வு செய்து நம்பக்கூடிய அமைப்பில் எங்களுக்கு வேற சோர்ஸ் என்னது இந்த உலகத்தில் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்படித்தானே? இந்த அமைப்பிலே நபித்தோழர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். என்றைக்கு இந்த இஸ்லாமிய உலகத்தில் ஐரோப்பிய உலகத்திற்குள்ள இஸ்லாமிய உலகம் நுழைஞ்சதோ, இன்னும் கிழக்கு உலகத்துக்குள்ள நுழைந்ததோ, அங்கே உள்ள வேறு வேறு மொழிகள் உள்ள நூல்கள் அரபுலகத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டதோ, அதை வாசிக்க ஆரம்பிச்சாங்களா, அந்த அளவையெல்லாம் என்ன செஞ்சது, சிந்தனைக்குள்ள போக ஆரம்பிச்சு இது நம்மகிட்ட ஒரு சிஸ்டமாக தலையில பதிஞ்சிச்சுன்னு வைங்க. நம்மகிட்ட சிஸ்டமாக தலையில பதிந்து விட்டால் அடுத்தது என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதன் அடிப்படையிலே நம்ம என்ன செய்வோம், சிந்திக்க ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையிலேயே சிந்திக்க ஆரம்பிப்போம். இப்படி சிந்திக்கின்ற கோணம் என்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நுழைய ஆரம்பித்ததோ அன்று தொடக்கம் எல்லா விஷயங்களிலும் அர்த்தமற்ற கேள்விகள் உருவாக ஆரம்பித்தன. இப்படி உருவாக ஆரம்பித்து இஸ்லாமிய சமுதாயத்தின் எத்தனையோ விஷயங்கள் நிராகரிக்கப்பட்டன. என்ன செய்தன, நிராகரிக்கப்பட்டன. அன்புள்ள சகோதரர்களே, இங்கிருந்து தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன என இஸ்லாமிய அறிஞர்கள் நோட் பண்ணுவதை நீங்கள் பார்க்கலாம். இதன் ஊடாக கிரேக்க அளவையியலின் ஊடாக இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் வழிகேடுகள் நுழைந்தன. காரணம், நம்மளுக்கு தரக்கூடிய அந்த அளவியலை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம், எல்லா விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய அந்த மனோநிலைக்கு என்ன செய்வோம், நாங்கள் வருவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இஸ்திஸ்லாம். நாங்கள் குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விஷயத்தை சொல்கிறதா, அது எந்த சோர்ஸோட ஒப்பிட இயலாது. நாங்கள் அது தனியான ஒரு சோர்ஸ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், ஒரு செய்தி சொல்கிறான், அவருடைய தூதர் ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அது வஹி. இந்த வஹியாக வரக்கூடிய செய்தி இன்னொருவரிடமிருந்து எடுக்கின்ற செய்தி அல்ல. உலகத்தில் எவர் புத்தகத்தை எழுதினாலும் அதுக்கு முன்னால் உள்ள புத்தகத்தில் 4 விஷயத்தை என்ன செய்யணும், கோப்பி அடிச்சு தான் ஆகணும். ஆனால் குர்ஆன் சுன்னான்றது அப்படி அல்ல. நேரடியாக யாரிடமிருந்து வருது, இல்முக்கு சொந்தக்காரனிடமிருந்து வரக்கூடிய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி செய்திகளை எப்படி அணுக வேண்டும் என்பதில் தான் நமது ஈமானுக்கும் ஹிதாயத்துக்கும் உரிய பாதுகாப்பு என்ன செய்கிறது, இருக்கிறது. இதை தவறான முறையில் அணுக ஆரம்பித்த நேரத்திலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்துக்குள் நிறைய வழிகேடுகள் என்ன செய்தன, வர ஆரம்பித்தன. உதாரணமாக பாருங்கள், எப்படி இந்த மாதிரி சிந்திக்கிறாங்கன்னு சொல்லி. அதாவது எல்லா விஷயங்களிலும் இந்த மாதிரியான குதர்க்கமான சிந்தனைகள் வர ஆரம்பித்தது. இப்போ அளவியல் அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அதாவது நம்ம கேட்காத வரைக்கும் நல்லது. உலகத்தில் எப்படி சிந்திக்கிறாங்க என்கின்ற கோணத்தை நம்ம அந்த வழிகேடுகளை காதில் போட்டுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம தப்பிடுவோம். இப்போ நம்ம ஒன்று போட ஆரம்பித்தோமா அதை என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். இது மாதிரி தான் எல்லா விஷயத்தில் என்ன செஞ்சாங்க, சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். காஃபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைய மாட்டான். முஸ்லிம் தீமை செய்தால் நரகம் நுழைவான. இப்போ நம்ம அளவியல் அடிப்படையில் யோசிச்சிங்கன்னு சொன்னால், சரியான அளவு முறையில் யோசிச்சிங்கன்னு, எது நீதி, இதுதான் லாஜிக்கல் திங்கிங். விளங்கிட்டா? இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னு சொன்னால், காஃபிர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளலை. மற்றபடி எல்லா விதமான நன்மையும் அவன் செய்கிறான். ஒரு முஸ்லிம் என்னென்ன நன்மையெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு செய்வானோ அத்தனை நன்மையும் செய்கிறான். பூனைக்கு தண்ணி கொடுத்தா சொர்க்கம். நான் இப்போ உங்களுக்கு இப்படியே விளங்கப்படுத்திட்டு போகலாம். அதை விளங்கிட்டா, பூனைக்கு நான் தண்ணி கொடுத்தா சொர்க்கம், பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு. அவன் பூனைக்கல்ல, உலகத்தில் உள்ள எல்லா கால்நடைகளுக்கும் தண்ணி கொடுக்குறான்னு வைங்க, அவ்வளோ நன்மையான வேலையெல்லாம் செய்கிறான். ஆனால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். சரி, ஒரு முஸ்லீம் அத்தனை பஞ்சமாக பாதகத்தை என்ன செய்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த அடிப்படை, அதாவது ஒரு காஃபிர் நன்மை செய்தால் சொர்க்கம் நுழைய மாட்டான், ஒரு முஸ்லீம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, நரகம் நுழையும், அப்படிதான் சொல்லணும். இது வாத அடிப்படையில் எடுத்தா. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது, ஒரு முஸ்லீம், ஒரு காஃபிர் எவ்வளவு நன்மை செய்தாலும் அவன் குஃப்ரில் இருக்கும் வரைக்கும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். ஒரு முஸ்லீம் எவ்வளவு தீமை செய்தாலும் அல்லாஹ் தஆலாவை நம்பக்கூடியவனாக இருந்தால் அவன் என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான். அல்லாஹ் மன்னித்தால் அவன் சொர்க்கம் நுழைவான். எனவே இந்த இடத்துல இது உடைஞ்சு போகுது, அளவேல் உடைஞ்சு போகுது. ஆனால் இதை சிந்தனைக்கு எடுத்த ஒரு குரூப் தான் முர்ஜியாக்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு குழுவே இருக்குது. விளங்கிட்டா? கடந்த காலத்தில் என்ன, ஒரு முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ பாவம் என்ன செய்யலாம் என்கின்ற அமைப்பில் ஒரு சிந்தனை போக்கு எங்கிருந்து உருவாகிச்சு, இங்கிருந்து உருவாகிச்சு. அவங்க அதுக்கு சார்பாக என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், எடுக்க ஆரம்பித்தாங்க. இஸ்லாமிய சமுதாயம் சொல்லுது நரகம் நுழைவார்கள். அவன் பாவம் செஞ்சா என்னது, நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்வான்,
அல்லாஹ் தஆலா மன்னித்து சொர்க்க நுழைய வைப்பான். அல்லாஹ் அப்படி இல்லைன்னா அவன் நரக நுழைவார்கள்னா இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, மாற ஆரம்பித்தான்னு பார்க்கிறோம். இந்த மாதிரியான சிந்தனை போக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து.